மாறுகிறதா தமிழ்நாடு அரசியல் களம்? இந்த கேள்வியை ஒரு 2 வருஷமாவே பேசினாங்க. 1 வருஷம் முன்னாடி அதிகமா பேசினாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி தாவேகா மட்டும் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு பிறகு எல்லா கட்சிகளுமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை ரொம்ப தீவிரமா முன்வைக்கப்படுது. அதுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசியல் களத்தின் மூத்த தலைவர்கள் எல்லாம் பேசி வருவது தான் இப்போ பேசுபொருளா மாறியிருக்கு. நேற்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில் டிவிகே பற்றி கேட்கும்போது, டிவிகே பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைகோ அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. மாணவர்கள் மத்தியிலும் முதல் முறை வாக்காளர்கள் மத்தியிலும் தாவேகாவுக்கு ஒரு ஆதரவு தளம் இருப்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் அவருடைய பேட்டி அமைஞ்சிருந்தது. அதே நேரத்தில் அவர் திராவிட இயக்கம் வலுவாகத்தான் இருக்கிறது, இது டிவிக்கே வர்றதுனால திராவிட இயக்கங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்பது போல தான் அவருடைய பேட்டியை கொடுத்திருந்தாரு. பட் வைகோ மாதிரியான தமிழ்நாட்டின் மிக மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருத்தர் அவர் சொன்ன இந்த கருத்து இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் டிவிக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத ஒரு சில பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதை வைகோ மாதிரியான ஒரு சீனியர் லீடர், திமுக கூட்டணியில் ஒரு முக்கியமான தலைவர் சொல்லியிருப்பது விவாத பொருளாக மாறியிருக்கு. அதோடு நிற்கலை, கே பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர், ஒரு மூத்த தலைவர், அவரும் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு கொதிப்பான சூழல் இருக்குது, வேலை வாய்ப்பு குறித்த பிரச்சனைகள் இருக்குது, வேலையில்லா திண்டாட்டத்தை முந்தைய அரசுகள் சரி செய்யலை, இந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி கையாள போகிறாங்கன்னு தெரியல, சமீபத்தில் கூட தமிழ்நாட்டின் வளர்ச்சி இரட்டை இலக்கத்தில் இருக்குன்னு அமைச்சர் பெருமக்கள்லாம் பெருமையாக பேசுகிறாங்க, ஆனால் அந்த இரட்டை இலக்க வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அவர்களுடைய வாழ்வு எந்த அளவுக்கு மேம்பட்டிருக்கிறது, அவங்க நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி ஏன் பேசலை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. கடந்த 5 ஆண்டுகளில் இடதுசாரிகள் மீது ஒரு பெரிய விமர்சனமே முன்வைக்கப்பட்டது. அவங்க ஆளுங்கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறதுனால பெரும்பாலும் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து பேசுவதில்லை, மக்களுக்காக போராடுவதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதிமுக போன்ற கட்சிகளால் முன்வைக்கப்பட்டது. அவங்கக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா இடதுசாரிகள், நாங்கள் மக்களுக்காக போராடிக்கிட்டு தான் இருக்கோம், கூட்டணி கட்சி என்பதனால நாங்கள் அவங்க கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டங்களையும் ஏற்றுக்கொள்வதில்லை, அவங்க முன்வைக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வதில்லை, மாற்று கருத்துக்களை நிச்சயமாக முன்வைத்திருக்கிறோம், 8 மணி நேர வேலை தொடர்பான விஷயங்களில் கூட எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் உறுதியாக முன்வச்சோம் அப்படின்லாம் அவங்க சைட்லேருந்து கிளாரிஃபிகேஷன்ஸை கொடுக்குறாங்க. பட் என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் மட்டுமே வைகோ அவர்களுடைய கருத்து மட்டும் இல்லாமல் முன்னாள் டிஜிபி ரவி அவருடைய கருத்தாக இருக்கட்டும், ஜோஹோ ஃபவுண்டர் ஸ்ரீதர் வேம்புவினுடைய கருத்தாக இருக்கட்டும், இப்படி பலர் டிவிகே பற்றி பேசுனதுனால பொதுவாகவே டிவிகே சைடில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நியூஸ் வந்தாலும் அதை பெரிய அளவுக்கு கொண்டு போய் சோஷியல் மீடியாவில் சேர்க்கக்கூடிய கெப்பாசிட்டியும் ஸ்ட்ரென்த்தும் அவங்களுக்கு இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி டிவிகே ஆதரவாளர்கள் மட்டுமே பேசிகிட்டு இருந்த கருத்துக்களை இன்றைக்கி மாற்று அணிகளில் இருக்கக்கூடியவர்கள், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களும் பேசுகிறாங்க, அதே நேரத்தில் என்டிஏ அணியில் இருக்கக்கூடியவர்களும் பேசுகிறாங்க. அண்ணாமலையும் கூட அப்படியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருப்பதாக சமூக வலைதளங்களில் வெளியாயிருக்கு. இப்படி 2 தரப்புல இருந்துமே இந்த கருத்துக்கள்லாம் வர்றதுனால டிவிகேவினர் வழக்கத்தை விட கூடுதலான உற்சாகத்தில் தான் இருக்காங்க. இப்போயாவது எங்களுடைய பலத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே, நாங்கள் வலுவான ஒரு சக்தியாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி உருவாகி இருக்கோம், அதை யாருமே மறுக்க முடியாது, மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது அது உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தினர் அதை பற்றி ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் அவர் பேசின ஒரு செய்தி, ஆக்சுவலாக அவர் நேற்று நைட்டு ஃபேஸ்புக் லைவில் பேசியிருந்தாங்க. வழக்கமாக விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களோடு அவர் ஃபேஸ்புக் லைவில் பேசக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. அந்த வகையில் நேற்று பேசும்போது தேர்தலில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தார். அதே நேரத்தில் இன்னொரு கருத்து அவர் சொன்னது இன்றைக்கி பேசுபொருளாக மாறியிருக்கு. அதுதான், தேர்தல் நேரத்தில் நாம் போட்டியிட்ட தொகுதிகளை தவிர ஒரு சில தொகுதிகளில் நம்முடைய கட்சியினரே கூட்டணி கட்சியினருக்கு ஒத்துழைப்பை வழங்கவில்லை அப்படிங்கிற புகார்கள் வந்திருக்கிறது, அது குறித்த தகவல்களை நாங்கள் திரட்டி வருகிறோம்னு அவர் சொன்னது இன்றைக்கி பேசுபொருளாக மாறியிருக்கு. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது ரிசல்ட் வர்றதுக்கு. நாளன்னைக்கு நேரத்துக்கெல்லாம் ஓரளவுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கோம், ட்ரெண்டெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஏன் இப்படி பேசுகிறாங்க? பொதுவாக என்ன குற்றச்சாட்டு வரும்னா, எங்கள் கட்சிக்கு கூட்டணி கட்சியினர் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தான் பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகள்லையும் எல்லா கூட்டணிகள்லையும் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். பட் விசிக தலைவர் சொல்கிறது, பொதுவாக வெளியிலேருந்து என்ன குற்றச்சாட்டுகள் வச்சாலும் எந்த கட்சியினருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. பட் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, அவரே அதை வெளியிலிருந்து வரக்கூடிய புகார்களை அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற விவாதங்களும் எழத் தொடங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருந்தார், விஜய் கட்சியால் பெரிய அளவுக்கு இங்கே தாக்கம் ஏற்படாது, மாற்றம் வேண்டும்னு நினைக்கிறவங்க எப்போவுமே இருப்பாங்க, அந்த வாக்குகள் தான் போகுமே தவிர
திராவிட கட்சிகளுக்கு அதனால் பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ மாற்று கருத்துக்களை முன்வைத்திருக்கக்கூடிய தலைவர்கள் கூட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறாங்க. திமுக கூட்டணியில் அவர்கள் இருக்கிற பட்சத்தில் எங்கள் கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறாங்க. என்டிஏ கூட்டணியில் இருப்பவர்களும் அவங்க ஆட்சிக்கு வந்துடும் நம்பிக்கையோடு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் வழக்கமாக அந்த கூட்டணியை கட்சியை ஆதரித்து பேசக்கூடியவர்கள் விஜய் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ் இல்லை, அவர் எந்த வகையிலும் தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த தேர்தல் முடிவுகள் நெருங்க நெருங்க மாற்று கட்சிகளில் இருக்கக்கூடியவர்களே இப்படி பேசியிருப்பது என்பது இந்த தேர்தல் முடிவுகள் மீதான ஒரு ஆர்வத்தை வந்து எல்லாருக்குமே ஏற்படுத்தியிருக்கு. வழக்கமாக ஒரு தேர்தல் முடிந்த பிறகு மக்கள் வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. பெரிய அளவுக்கு ரிசல்ட்டை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. கட்சியில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நேரடியாக அந்த தேர்தல் முடிவுகள் என்பது அவர்களுடைய வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சி உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கோ நிர்வாகிகளாக இருப்பவங்களுக்கோ வந்து அது ஒரு பவர் தானே. சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் யார் வந்தால் என்னங்க, நாங்கள் கஷ்டப்பட்டால் தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. பட் இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது அப்படியான ஒரு தேர்தலாக இல்லாமல் தேர்தல் முடிவுகள் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத சமூக ஊடகங்களில் பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், அரசியல் கட்சியினர் தான் விவாதிக்கிறாங்கன்னு பார்த்தா களத்தில் பொதுமக்களும் சாமானியர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட எந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது, யார் எதிர்கட்சியாக வரப்போகிறாங்க, விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார், சீமான் எவ்வளவு ஓட்டு வாங்க போகிறாரு அப்படிங்கிற விவாதங்கள் வந்து முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக தீவிரமாகவே களத்தில் இருப்பதை பார்க்க முடியுது. அதற்கு முக்கியமான காரணம் நல்லாவே தெரியும். ஒரு பாப்புலரான ஆக்டர் அரசியல் களத்துக்குள்ளே வந்திருக்காரு. அவருக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்குது. வெளியிலலாம் அப்படி ஒரு டாக் இருக்குது. அப்படிங்கிறதுனால விஜய் என்னவாக இருக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதே போல் தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி இப்போ 2011 அப்புறம் 2016 அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மாதிரியான ஒரு சூழல் 2021 to 26 முடிச்சுட்டு செகண்ட் கன்சிக்யூட்டிவ் டேர்ம் டிஎம்கேவுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அதிமுகவை வெளியில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய அளவுக்கு விமர்சனம் பண்ணாலும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு 1 இயராக மிக தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறோம். ஆட்சி மீதான எதிர்ப்பு மனநிலை மக்களிடம் இருக்குது. அது ஊடகங்களில் தான் பேசப்படலை. பட் மக்கள் மத்தியில் ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கார். அவர் வந்து தேர்தல் முடிவுகள் வரட்டும், வந்த அப்புறம் நம்ம பேசலாம்னு சொல்லி மற்றவர்கள் மாதிரி அவர் வந்து மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணலை. மீடியாவில் வந்து அவரை பற்றி செய்திகள் வரணும்னு நினச்சா வர வைக்கலாம். பட் அவர் அதை பண்ணாமல் அவருடைய வேலைகளை சரியாக செய்து முடித்திருக்கிறார். மக்கள் தீர்ப்பை எழுதிட்டாங்க. இதற்கிடையில் நம்ம என்ன பேசினாலும் கருத்து கணிப்புகள் வந்தாலும் அதெல்லாம் வந்து 4ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பேசுகிறதுக்கான ஒரு டாப்பிக்காக இருக்குமே தவிர ரிசல்ட் வந்த பிறகு உண்மை என்னன்னு தெரிய போது மக்கள் கொடுத்த தீர்ப்பை எல்லோரும் ஏற்றுக்க போகிறோம், அதனால் அமைதியாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியும் அதே மாதிரியான ஒரு அமைதியை தான் கடைபிடிக்கிறாங்க. இவ்வளவு விவாதங்கள் நடந்தாலும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளை விடவும் இந்த தேர்தல் களத்தில் முதலில் முன்னணியாக வந்தது அவங்க தான் முன்னாடி இறங்கினாங்க, வேட்பாளர்களை அறிவித்தாங்க, பிரச்சாரத்தை தொடங்கினாங்க, எல்லா தொகுதியிலையும் ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னால் அது நாம் தமிழர் கட்சியை சொல்லலாம். மற்ற கட்சிகள் எல்லாம் கூட நம்ம இந்த தொகுதியை மிஸ் பண்ணிட்டாங்க, அந்த தொகுதியை மிஸ் பண்ணிட்டாங்க, லேட்டாக தான் களத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லலாம். பட் அவங்க முன்னாடியே வந்ததுன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு. இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. பட் இந்த கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள், திமுக கூட்டணியில் எடுத்துக்கிட்டோம்னா மதிமுகவாக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சியும் கூட, காங்கிரஸ் கூட அவங்களுடைய திங்கிங் எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. எல்லாரும் கூட்டணி ஜெயிச்சிரும், திமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னாலும் கூட இன்னொரு பக்கம் மாற்று கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. காங்கிரஸுடைய மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரீஷ் சோடங்கர் சில தினங்களுக்கு முன்னாடி வெளிப்படையாகவே வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. காங்கிரஸ் வந்து இனிமேல் திமுக ஆட்சி வந்தாலும் கூட அதில் வந்து ஒரு நியூட்ரல் பார்ட்டியாக இருக்க போகிறதில்ல, ஒன்று எதிர்கட்சியாக செயல்படுவோம், இல்லை பவர் ஷேரிங் அப்படிங்கிறத பேசியிருக்காரு. அதனால் எல்லாருமே இந்த ரிசல்ட் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளை போல் இந்த 5 ஆண்டு கால அரசியல் என்பது நிச்சயம் இருக்க போவதில்லை அப்படிங்கிறத மட்டும் கவனித்து பார்க்கும்போது தெரியுது. புதிய மாற்றங்களுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க, இளைஞர்கள் தயாராக இருக்காங்க. அதே மாதிரியான ஒரு அரசியல் போக்கும் வந்து தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதில் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு தயாராகிட்டு இருக்காங்க. காரணம், மிக முக்கியமான காரணம், இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் மிகப்பெரிய அளவுக்கு அரசியலில் ஆர்வம் காட்ட தொடங்கியிருக்கிறாங்க, அவங்க பேச தொடங்கிட்டாங்க. அதனால் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக நிறைய மாற்றங்களுக்கு இந்த களம் தயாராகி வருகிறது. அந்த மாற்றங்களுக்கு தயாராகாத கட்சிகள் மக்களால் அங்கீகரிக்கப்படுமா, மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, இளைஞர்கள் அவங்கள வந்து கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இந்த காரணங்களால் எழ தொடங்கி இருக்கிறது. அரசியல் களத்தை நீங்களும் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரீங்க. தேர்தல் நேரத்திலிருந்து தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பின்னாடியும் சரி, நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. தினம் தினம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில்
உங்களுடைய பங்களிப்பையும் நீங்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக வெளிப்படுத்திட்டு தான் இருக்கீங்க. இப்போது நேத்திலிருந்து தலைவர்கள் பேசக்கூடிய கருத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.